நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நலாக்கோட்டை பகுதியில் நகைக்காக முதிய பெண் கொலை செய்யப்பட்ட தொடர்பான அண்மை செய்தியை முன்னமே பார்த்திருந்தோம். இதுகுறித்த மேலும் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அனிஷ். விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நலாக்கோட்டை பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை ஆயுதங்களால் கொடூரமாக தாக்கி கொன்று நகை திருடி சென்ற குற்றவாளியை தற்போது காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. மேலும் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள நலாக்கோட்டை 9வது மைல் பகுதியில் வசித்து வருபவர் முகமது. இவருடைய மனைவி மைமுனா. முகமது பாடந்துறை பகுதியில் உள்ள அரபிக் கல்லூரியில் வாட்ச்மேனாக பணிபுரிந்து வருகிறார் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்றிரவு வேலை முடித்து மாலை 6 மணிக்கு வீடு திரும்பி பார்த்தபோது முன்பக்க கதவு பூட்டி இருந்துள்ளதாகவும் தொடர்ந்து செல்போனில் அழைத்த பொழுது செல்போன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. வீட்டின் பின்பக்கம் சென்று பார்த்த பொழுது வீட்டின் உள்புறம் கதவு பூட்டப்பட்டிருந்ததால் நீண்ட நேரமாக கதவு தட்டியும் திறக்கப்படாததால் வீட்டின் பின்பக்கம் உடனடியாக அருகில் வசிக்கும் வீட்டுக்காரர் அஷ்ரப் என்பவர் அழைத்து கதவை உடைத்து பார்த்த பொழுது மைமுனா பயங்கரமான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த கணவர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார் என்று கூறப்படுகிறது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டதில் மைமுனா கொடூரமாக தாக்கி காது மற்றும் கழுத்தில் அணிந்திருந்த 3 பவுன் செயின், வளையல், 2 பவுன் கம்மல் என மொத்தம் 6 பவுன் நகையை கொள்ளையர்கள் திருடி சென்றதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தற்பொழுது காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். கௌதமி. அனிஷ், இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதுல தனிநபர் ஈடுபட்டு இருப்பதாக காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறதா, இல்ல கும்பலாக ஈடுபட்டு இருக்கலாமா, எத்தனை பேர் கொண்ட கும்பலாக இருக்கும் அப்படின்னு போலீசார் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க? இந்த இதை பொறுத்தளவு அங்கே வேலை செய்ய வருபவர்களை போல வந்து வேவு பார்த்துவிட்டு தற்பொழுது வீட்டில் யார் தனியாக இருப்பார்களோ அவர்களை குறிவைத்துதான் இதை போன்ற சம்பவங்கள் நடந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மேலும் தற்பொழுது நடந்த சம்பவம் கண்டிப்பாக 3 பேர் அல்லது 4 பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கலாம் என சந்தேகப்படுகின்றனர். மேலும் இது குறித்து தற்பொழுது அந்த சம்பவம் நடந்த சுற்றுவட்டார பகுதிகளில் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கௌதமி. முதிய பெண் கொலை செய்யப்பட்ட வீட்டின் அருகே ஒரு ஜோடி பூட்ஸ் கண்டறியப்பட்டதும் இந்த வழக்கில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அது தொடர்பாகவும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த தருணத்தில் இணைந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அனிஷ்.